இங்கே பேசிய நம்முடைய உறுப்பினர் அவர்கள் ஒருகால பூஜை திட்டத்தை பற்றி சொன்னார். இந்த ஒருகால பூஜை திட்டம் நிச்சயம் எங்களுடைய முதல்வர் அவர்களின் இந்த ஆன்மீகத்திலே முத்திரை பதிக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இந்த திட்டத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது 12,950 திருக்கோயில் தான் இருந்தது. அரசினுடைய வைப்பு நிதி 1 லட்சம் ரூபாய் என்று இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக இந்த திருக்கோயிலில் மேலும் 5,000 திருக்கோயிலை இணைத்தார். தற்போது இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ள திருக்கோயிலுடைய எண்ணிக்கை 18,000. 1 லட்சம் இருந்ததை 2 லட்சம் ஆக்கினார். போதாது போதாது என்ற குரல் கேட்டவுடன் 2 லட்சத்தை 2.5 லட்சம் ஆக்கிய பெருமை மாண்புமிகு முதல்வரை சாரும். அதோடு நிற்கவில்லை, அந்த திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லை. முதலில் அந்த அர்ச்சகர்களுக்கு 18,000 பேர்களுக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாயை அவர் வங்கியில் மாதம் தவறாமல் 18,000 பேர்களுக்கு 1,000 ரூபாய் செலுத்துகின்ற பெருமை எங்கள் முதல்வரை சாரும். அதோடு நின்றாரா என்றால் இல்லை. அந்த அர்ச்சகருடைய குடும்பத்திலே உயர்கல்வியிலே பயிலுகின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு மாதந்தோறும் ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் என்று 900 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை தந்த புண்ணியவான் எங்களுடைய முதல்வர் என்பதை இந்த திட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்திற்காக அரசு வழங்கிய மானிய தொகை எவ்வளவு தெரியுமா? 320 கோடி ரூபாயை அரசு மானியமாக அள்ளித்தந்த முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திட்டங்களால் ஆலயங்களும் ஒளி பெறுகின்றன, அர்ச்சகர்களின் வாழ்வும் சுடர் விடுகின்றன, அவர் தம் பிள்ளைகளும் கல்வி பயில்கின்றனர். இப்படி ஒரே திட்டத்தில் 3 சாதனைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்த சாதனை கிராமப்புறத்திலே இருக்கின்ற ஆதிதிராவிடர்கள் திருக்கோயில், கிராமப்புற திருக்கோயில்கள். இந்த திருக்கோயில் என்பது கடந்த காலத்தில் 1000 திருக்கோயில்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த 1000 திருக்கோயிலை 1250 திருக்கோயிலாக மாற்றினார். தரப்பட்டிருந்த நிதி 1 லட்சம் ரூபாய் அந்த திருக்கோயில் திருப்பணிக்கு. போதாது என்றவுடன் அதையும் 2 லட்சம் ஆக்கினார். போதாது போதாது என்று மீண்டும் குரல் வந்தவுடன் அதையும் 2.5 லட்சம் ஆக்கினார். இதுவரையில் கிராமப்புற திருக்கோயில்கள் ஆதிதிராவிடர் திருக்கோயில்களுக்கு 212 கோடி ரூபாயை வாரி வழங்கி 10,000 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள செய்திருக்கின்றார் எங்களுடைய முதல்வர் என்பதை இந்த அவையில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி அர்ச்சகர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்ற பிரமையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொள்வோம், கோயில் நலம் காப்போம். அதேபோல் கோயிலுடைய திருக்குளங்கள், குடமுழுக்குகள், திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் நலத்தை காப்பது போல் அர்ச்சகர்களுக்கென்று இதுவரையில் 360 அர்ச்சகர் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி தந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு ஆகின்ற செலவு 136 கோடி ரூபாய் திருக்கோயிலிருந்து வழங்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்னாதி மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுரங்கள், பல ராஜகோபுரங்கள் மொட்டை கோபுரங்களாக இருக்கின்றன. அந்த மொட்டை கோபுரங்களையும் ராஜகோபுரங்களாக்கிய பெருமை எங்கள் முதல்வரை சாரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மன்னராட்சி காலம் தொடங்கி இன்று வரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கட்டிய இந்த ராஜகோபுரங்களுடைய எண்ணிக்கை 3 நிலை ராஜகோபுரங்கள் 49, 5 நிலை ராஜகோபுரங்கள் 35, 7 நிலை ராஜகோபுரங்கள் 8, 9 நிலை ராஜகோபுரங்கள் 3 என்று 95 ராஜகோபுரங்களை 186 கோடி ரூபாய் செலவில் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சொல்லுவார்கள், மன்னராட்சி காலம் தொடங்கி கடந்த காலங்கள் வரை கட்டப்பட்ட கோபுரங்கள் மன்னராட்சி கால கோபுரங்கள் என்று. ஆம், இன்றைக்கு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வரால் கட்டப்படுகின்ற கோபுரங்களுக்கு மக்களாட்சி கோபுரங்கள் என்று வருங்காலம் பெயர் சூடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.